MT5 MetaTrader 5 demo video. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு தமிழ் எஃப்எக்ஸ் அகாடமி. ஸோ இது MT5ஓட டெமோ அக்கௌண்ட், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கா. கோட்ஸ், சார்ட்ஸ், ட்ரேட், ஹிஸ்ட்ரி, மெசேஜஸ் இப்படி இருக்கும். ஸோ கோட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நான் ஜஸ்ட்டு 3 பேர்ஸ் வந்து வச்சுருக்கேன், கரன்சி பேர்ஸ். இதில் நம்மளுக்கு வேறு பேர்ஸ் ஆட் ஆன்ஸ் பண்ணணும்னா இங்கே ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன பேர் வேணுமோ, இப்போ நான் வந்து XAU EUR வந்து கிளிக் பண்ணுறேன், அதாவது கோல்டு வர்சஸ் யூரோ. இதை வந்து நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டா ஸோ இந்த இதில் அது ஆட் ஆயிரும். தென் இதில் பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணுற பட்சத்தில் இப்போ நம்மளுக்கு இந்த பேர் தேவையில்லை. இப்போ ஸ்விஸ் ஃப்ரான்ஸ் ஆர் சிங்கப்பூர் டாலர் இது வந்து ரொம்ப வந்து மைனர் பேர்ஸ் தானே. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ டெலிட் கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுற பட்சத்தில் அந்த பேர் அந்த பிளேஸ்லேருந்து டெலிட் ஆயிரும். நம்மளுக்கு எப்போ தேவையோ அது ப்ளஸ் கொடுத்து நம்ம அதை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சார்ட். ஸோ இப்போ நான் எடுத்துருக்க பேர் என்ன, யூரோ USD. நம்ம வந்து பேர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் CAD/JPY பேர் இப்போ எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இதில் மேலே பாருங்கள், லெஃப்ட் சைடில் செல், ரைட் சைடில் பை ஆர்டர்ஸ். ஸோ சென்டரில் இருக்கிற 0.01 இதுதான் லாட் சைஸ் வேல்யூ. நம்மளுக்கு ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த லாட் சைஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே இருக்க M5 என்னென்னா அது வந்து டைம் ஃப்ரேம், அதாவது 5 minutes 15 minutes 30 minutes அப்படின்ற டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா 15 minutes டைம் ஃப்ரேம் இப்போ வந்து செட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பை லிமிட். ஸோ பை லிமிட் வந்து நான் செட் பண்ணிட்டேன். தென் மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த பை லிமிட் நம்ம செட் பண்ண பிளேஸில் மூவ் ஆகிற டைமில் கரெக்டாக பை ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், பை லிமிட் அண்டு SL அண்ட் TP இப்போ ரெண்டுமே வந்து செட் பண்ணியாச்சு. மார்க்கெட் மூவ் ஆகிற டைமில் கரெக்டாக பை லிமிட்டில் பை ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சா. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து பை லிமிட். தென் செல் லிமிட்டுக்கு ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ மாதிரி ஷேர் பண்ணுறேன். நம்ம செல் லிமிட் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ செல் லிமிட்லேயும் பாருங்கள், அகெயின் TP அண்ட் SL செட் பண்ணிவிட்டு செல் லிமிட்டை வந்து நான் செட் பண்ணிட்டேன். தென் மார்க்கெட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மூவ் ஆகி போச்சுன்னா கரெக்டாக செல் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஜஸ்ட் என்னோட அனாலிசிஸ். ஸோ நான் வந்து பிட்காயின் அண்ட் USD வச்சு நான் பண்ண அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு தமிழ் எஃப்எக்ஸ் அகாடமி. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ட்ரேடிங்க்கே ரொம்ப முக்கியமான டாபிக், அனாலிசிஸ். ஸோ அனாலிசிஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Until then, bye.